ஏய் வணக்கம் எஜமானி அம்மா. ஜுவாலாபாய் யஜமானி அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி என் மல்லேஷை எங்க கூட்டிட்டு வாங்களே. எஜமானி அம்மா சொன்னதை செய்யுங்க போங்க. மல்லேஷண்ணா, உங்களை சின்ன எஜமானி அம்மா கூப்பிட்டாங்க. என்னால வர முடியாதுன்னு அது இல்லைண்ணா, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. போ. வணக்கம் எஜமானி அம்மா. என் மல்லேஷ் எங்கடி? எஜமானி அம்மா, மல்லேஷ் என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. யஜமானி அம்மா நான் கூப்பிட்டும் வரலையா? யஜமானி அம்மா நான் கூப்பிட்டா அவன் என்னடி? அவன் தாத்தா முப்பாட்டனா இருந்தாலும் வரணும். இருக்கு அவனுக்கு. இறங்குடா. யஜமானி அம்மா நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொன்னியா? இப்ப எப்படி வரமாட்டேன்னு பாக்குறேன். வாடா வா. யஜமானி அம்மா, நட. இதெல்லாம் சரியில்லை. என்ன பண்றீங்க? இங்க எவன் கத்துனாலும் கதறினாலும் செத்தாலும் எவனுமே கண்டுக்க கூடாது. பார்க்க முடியலனா கண்ணுல மண்ணை தூவிக்கோங்க. கேட்க முடியலனா காதுல பஞ்சு அடிச்சுக்கோங்க. புரியுதா? போச்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. நீங்க பாட்டு ஊர் சுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. அங்க உங்க சின்ன பொண்ணாட்டி மலேசியா கூட்டிட்டு போய். எஜமா, என்னாச்சு? என்ன பாக்குற? சட்டைய கழட்டு. என்ன நம்பி எனக்காக ஒரு உயிர் இருக்கு எஜமானி அம்மா. நான் இந்த துரோகத்தை பண்ண மாட்டேன். நான் உயிர் வாழ்றதே உனக்காக தான்டா. இது ரொம்ப அநியாயம் எஜமானி அம்மா. தப்பு பண்ணாதான்டா இங்க சரியாகும். தப்பு நடக்கணும். பண்ணு. இந்த விஷயத்தை யாராவது எஜமா கிட்ட சொன்னா எஜமா உங்களையும் என்னையும் கொன்னுடுவாரு. நானே அந்த எஜமான கொன்னுட்டு இந்த கோட்டைக்கு உன்னை எஜமானாக்குறேன் மல்லேஷ். வா 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 வா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க எஜமானி அம்மா. இதெல்லாம் வேண்டாம். ஏய், சுட்டு பொசிக்கிறவன் ஜாக்கிரதை. வாயை மூடிட்டு கழட்டு. நான் உன்னை விரும்புறேன்டா. உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு சொல்றதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன். எனக்கு உன் மனசு வேணும். போ, மனசாரா வா. இந்த உடம்பு உனக்கு, இந்த உயிர் உனக்கு, இந்த கோட்டையே உனக்கு. போ வெளிய. டேய் கணக்கு. இதோ வந்துட்டேன் ஏஜம்மா, சொல்லுங்க. ஏய் ஜுவாலாபாய், நான் ஒரு தங்க சிலைய பார்த்தேன். நீ ஓவியம் வரைவல்ல, என் கண்ணுல நிக்கிற ரூபத்தை பத்தி சொல்றேன். அப்படியே அச்சடிச்ச மாதிரி வரையணும். இந்தாங்க எஜமானி அம்மா. எஜமானி எப்படி சொல்றாரோ அந்த மாதிரியே நீங்க வரையணும். தங்க சேலை. சொல்றத கேட்டு ஒழுங்கா வரைவியா? சொல்லு. அவளோட மூக்கு முத்து மாதிரி இருக்கும். அவளோட கண்ணு சூற கத்தி மாதிரி இருக்கும். சுரங்கத்துல இருந்து புதுசா வெட்டி எடுத்த தங்கம் மாதிரி இருக்கும். அவளோட மொத்த நிறமும்
She is a priceless beauty. Natural beauty. Black beauty. அவளே எனக்கு போதையா இருக்கும் போது இந்த போதை எதுக்கு? இனிமே இதுக்கு தேவைப்படாது. தூ வரைஞ்சிட்டியாடி? எஜமா எஜமா என்ன மோகர கட்ட உனக்கு? இதுல வாஸ்து சுத்தமா சரியில்லை. போ, இதை நீயே வச்சுக்கோ. என்ன ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருக்க? து, உதவா கரையா வந்து வாச்சிருக்கு. சொன்னது நீங்க, வரைஞ்சது அவங்க. நடுவுல நான் என்ன பாவம் பண்ணேன்? ஆ, ஆ. எப்பவும் பார்த்ததில்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு. எப்பவும் பார்த்ததில்ல. வணக்கம் எஜமா. மல்லேஷ், வந்துட்டியாடா? வா வா வா. அந்த கடவுள் இருக்கார்ல, அவர் கேட்டதை கொடுப்பாரான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ கொடுப்ப, நீ கொடுப்படா, நீ கொடுப்ப. நான் இன்னைக்கு ஒரு தங்க சிலைய பார்த்தேன்டா. அவ யாரு என்னெல்லாம் என்ன கேட்காத. நீ போய் அவளை கோட்டை கூட்டு வா. கண்டிப்பா எஜமா. சீக்கிரம் போய் கூட்டு வா. போடா எஜமா. சீக்கிரம் போ, அவன் எனக்கு சொந்தமானவன். என்னங்க இப்படி சுயநினைவே இல்லாம ஆயிட்டீங்க? தூங்க மாட்டேங்கிறீங்க, சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. என் கண்ணில் பட்டது எதையும் நான் விட்டது இல்லடி. சிக்கின மாதிரி சிக்கி தப்பிச்சு போயிட்டா. விட மாட்டேன், அவளை விட மாட்டேன். ஒரு வாட்டி அவளை பார்த்தா தாண்டினா இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன். இன்னும் எத்தனை விளக்கு அணைக்க போறீங்க? இவ தாண்டி கடைசி, இவ தாண்டி கடைசி. எஜமா, கொஞ்சம் அங்க பாருங்களேன். உங்க கனவு கோட்டையில இருந்த உருவம் இப்ப கோட்டைக்குள்ளேயே வந்துருச்சு. வணக்கம் தர. சபாஷ்டா மல்லேஷ், நீ ஒரு அடிமையா இருந்தாலும் எனக்கு தம்பி மாதிரி தான். வா வா வா, என்கிட்ட வா. கடவுள் என்ன கடவுள்? அந்த கடவுள் எனக்காக என்ன செஞ்சது? ஆனா உன் சின்ன வயசுல நீ ஏன் உயிரை காப்பாத்தின? என் எதிரியையும் கொன்னு போட்ட. இப்போ இப்போ ஆசீர்வாதம் பண்ணுங்க எஜமா. என்னடா இது? என்னடா? என் பொஞ்சாதி எஜமா. உன் பொஞ்சாதியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்ககிட்ட நான் இதை மட்டும் மறைச்சிட்டேன். சின்ன வயசுலயே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த புஜங்கராவ் உங்களுக்கு எப்படி எதிரியோ அதே மாதிரி எனக்கும் எதிரிதாயா. என்னோட ருத்ரங்கி என்னடா பண்ண? அவளை நான் கொன்னு புதைச்சிட்டேன்டா. தம்பி மல்லேஷ், உன் தங்கம் பத்திரமா என்கிட்ட தான்ப்பா இருக்கா. வள்ளி, நாளைக்கு விடிஞ்சிருந்தா இவன் உன் தங்கத்தை நாசம் பண்ணிருப்பான். அவளை கூட்டிட்டு போயிடு தம்பி. அதான்யா, பகை உங்களோடதுன்னா பழி என்னோடதுயா. நான் வாழ்றதே என்னோட ருத்ரங்கிக்காக தான். ருத்ரங்கிக்காக நான் சாகவும் தயார், சாகடிக்கவும் தயார் எஜமா. என் தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். எஜமா,
நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் செஞ்சது தப்புன்னா என் தலையை வெட்டிடுங்க. நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் அதை தட்டாம செய்யறேன். சொல்லுங்க எஜமா. என்னங்க என்னங்க வேணாங்க, தப்பா எதுவும் பண்ணிடாதீங்க. என்னங்க சொல்றது கேளுங்க, வேண்டாம்.